ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வெயிலுக்கு இதமான முழம்பழம் ஜூஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோங்க. இந்த ஜூஸ் எப்பயும் போல் ஒரே மாதிரி இல்லாமல் நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் நல்ல க்ரீமியாக இந்த ஜூஸ் இருக்க போகுதுங்க. இந்த ஜூஸ் ஒரு டம்ளர் குடிச்சிங்கனாவே போதும், ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை மற்றவங்களுக்கு சர்வ் பண்ணும்போதும் நல்லாவே ரிச்சான ஃபீல் கொடுக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முதல்ல ஜவ்வரிசி வேக வச்சுக்கலாங்க. நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மாவு ஜவ்வரிசி தாங்க சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட லைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே சீக்கிரம் வெந்துடுங்க, ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்லை. அவ்வளோதாங்க, ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக இந்த ஜூஸ் செய்ய நான் இன்றைக்கி முலாம்பழம் எடுத்துருக்கேங்க. இதை கிர்னி பழம் கூட சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை முலாம்பழத்துக்கு பதிலாக வாட்டர்மெலன் வச்சு கூட இந்த ஜூஸ் செய்யலாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ உள்ளே இருக்க விதையெல்லாம் மொத்தமாக எடுத்து உள்ளே இருக்க சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முலாம்பழத்தை எப்பயும் போல் ஒரே மாதிரி ஜூஸ் போடாமல் இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நான் இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. நீங்கள் அதிகமாக ஸ்வீட் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாங்க, அப்படி இல்லைன்னா பாலாடை கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறேங்க. இதுலேயும் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால் சர்க்கரை தேவையில்லைன்னு நீங்கள் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நான் இது கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் எப்பயும் போல் மாட்டுப்பால் சேர்க்காமல் இது போல் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இந்த ஜூஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா அரைச்சியாச்சு. 1-2 அரைப்படாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதால ஜூஸ் நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் நல்லா க்ரீமியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேங்காய் பால் உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜவ்வரிசி இதில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதை சேர்த்துருக்கேன். இந்த சப்ஜா விதையை 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதுங்க, சீக்கிரமாகவே ஊறி வந்துடும். இந்த சப்ஜா விதை உங்கள் உடல் சூட்டை குறைச்சி நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கோங்க. அதனால் எந்த ஜூஸ் போட்டாலும் இதை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அடுத்ததாக நான் இது கூடவே தேங்காய் பால் சேர்க்குறேங்க. ஜூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முலாம்பழத்தையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பாலில் நிறையவே நற்குணங்கள் இருக்குங்க, அதனால் மாட்டுப்பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து குடிச்சு பாருங்கள், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த ஜூஸ் ரொம்பவே சூப்பராக நல்லா சில்லுன்னு இருக்குது. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இதையே ஒரு டம்ளரில் ஊற்றி ஒரு குச்சி போட்டு வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பரான குல்ஃபி ஐஸ் ரெடிங்க. நீங்கள் அது போல் கூட செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான முலாம்பழம் ஜூஸ் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.